ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆடி கிருத்திகைக்காக தினைப்பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தினை வந்து முருகருக்கு ரொம்பவே விசேஷமானதுங்க. தினையில் பொங்கல் செய்து கும்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம கேட்டதெல்லாம் முருகர் தருவார்ன்றது ஒரு ஐதீகம். 1 டம்ளர் தினை அரிசி எடுத்து வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். 1 ஹவர் ஊற வச்சிடலாம். நல்லா 2 தடவை வாஷ் பண்ண அப்புறம் ஊற வச்சிடலாங்க. தினை அரிசி எடுத்து அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் பால் ஒரு பவுலில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். பால் நல்லா பொங்கி வரட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்க தினை அரிசியை போட்டுடலாம். குக்கரில் வச்சிங்கனாலும் இதே மெத்தடில் நீங்கள் வேக வச்சுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுறலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இந்த மெத்தட் அப்படியே குக்கர்லேயும் நீங்கள் செய்து இறக்கி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சோடனே ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா வேகட்டும். அரிசி எடுத்த அதே கப்பில் 1½ கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1½ கப்பு வெல்லம் இனிப்பு கரெக்டாக இருக்கும். கூடுதலாக இருக்காது. கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. 2 கப்பு போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை 1½ கப்பு இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் நான். 2 கப் போட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். தண்ணி பாருங்கள், ரொம்ப கம்மியாக 1/4 கப்போட கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஏலக்காய், பாதாம், முந்திரி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரிசி ஓப்பன் பண்ணால் ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதுலேயே திராட்சை போட்டுக்கிறேன். திராட்சை நெய்யில் வறுத்து போடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்படி கூட போட்டுக்கலாம். நான் இப்போ இப்படியே போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலக்கி விட்டுறேன். இதுலேயே ஒரு சிட்டிகை அளவு உப்பும் போட்டுக்கலாம். பாதி வெந்திருக்கு. உப்பு போட்டுறேன். கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன். பாதி வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் வந்து சின்னதாக ஸ்டவ்வில் வச்சிடும். ஹையில் வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். ரொம்ப பால் நிறைய இருக்கும்போது ஹையில் வச்சிங்கன்னா பால் பொங்கி பொங்கி கீழே போயிடும். கொஞ்சம் ஹையில் வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். அது நல்லா வேகட்டும். இப்போ அரிசி இந்த வெல்லம் எடுத்து அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்பப்போ இந்த பொங்கல் கிண்டி விடலாம். பால் ஊற்றிருக்கனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நல்லா வெல்லம் வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. தண்ணி கம்மி தண்ணியாக ஊற்றணுங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஆல்ரெடி நம்ம பொங்கலே கரெக்டாக ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி நல்லா ஒரு பாகு மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்து போட்டிங்கனாக்கா. இப்போ நம்ம அப்படியே காய்ச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிக்கலாம். கீழாக கொஞ்சம் விட்டுறலாம் அடியில். மற்றது ஊற்றிக்கலாம். கல் ஏதாவது இருந்தாலும் அப்படியே நின்றும். இந்த வெள்ளத்தில் கல் எதுவுமே இல்லைங்க. இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே மேலாக பார்த்து ஊற்றிக்கிறேன். ஸ்டவ் இப்போ நான் சிம்மில் வச்சு தான் ஊற்றுறேன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த அரிசியும் வெல்லமும் நல்லா கலக்கிற மாதிரி கிண்டி விட்டுடலாம். சாதமும் வெல்லமும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை போட்டுக்கலாம். தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் இல்லை. அதனால டெசிகேட்டட் கோகோனட் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலக்கி விட்டுறேன். இந்த மாதிரி தேங்காய் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம பால் தேங்காய்லாம் போட்டிருக்கோம். அதே போல் முந்திரி பாதாம்லாம் அரைச்சி போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்படி அரைச்சி போட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஜாதிக்காய் துருவிக்கலாம். ஒரு 2 பிஞ்சு ஜாதிக்காய் துருவி போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவி போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நெய் வீட்டிலேயே காய்ச்சின நெய் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 3, 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா கூட நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இது நல்லா கலக்கி விட்டுறலாம். பொங்கல் செய்கிறது ஈஸி தாங்க. கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். நம்ம அடியோடு அப்பப்போ கிண்டி விடணும். இல்லை அடி பிடிச்சிரும். பால் ஊற்றிருக்கனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக நான் பாதாமும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது பொங்கல் இதோடு முடிஞ்சு போயிடலங்க. இது போட்டோடனே பொங்கல் முடிஞ்சிச்சு. ஸ்டவ் நம்ம நிறுத்தக்கூடாது. சிம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். நல்லா வேகணுங்க இன்னும் கொஞ்சம் நேரம். அப்போ தான் அந்த வெல்லப்பாகம் அந்த அரிசியோடு சேர்ந்து நல்லா ஒரு மாதிரி இறுக்கமாக வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆறி போனால் கூட கெட்டிமாகாமல் இதே போல் இருக்கும். பாருங்கள் ஆறிடுச்சு. கரெக்டாக இருக்க அளவு. அப்படியே எடுத்து சாமிக்கு நைவேத்தியத்துக்கு வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தினைப்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பாரம்பரியமான பொங்கல். தேங்க்யூ.